Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் அரசு மதுபான கடைகள் நேற்று முதல் நாளை வரை மூடப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல்லில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரேம்குமார் இணைகிறார். வணக்கம் பிரேம்குமார், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, தமிழகத்தில் நாளை 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இதற்காக அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று அரசு மதுபான கடைகளை 17, 18, 19 ஆகிய 3 தினங்களுக்கு தேர்தல் ஆணையம் விடுமுறை அளிக்க உத்தரவிட்டது. அதன்படி அந்தந்த மாவட்ட தேர்தல் நடத்த அலுவலரும் மாவட்ட ஆட்சியர்களுமான பூங்கொடி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு மதுபான கடைகள் மற்றும் டாஸ்மாக் பார்களுக்கு 3 தினங்கள் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விடுமுறை தினத்தன்று சட்டவிரோதமாக யாரேனும் மது விற்பனையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகப்படியான விலைக்கு, அதாவது 120 ரூபாய் விற்கக்கூடிய மதுபானங்களை 300 ரூபாய் வரை கள்ளச்சந்தையில் பலர் விற்பனை செய்து வருவதாகவும், இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோல் திண்டுக்கலை சுற்றியுள்ள கிராம பகுதிகள் மற்றும் சிறுமலை, வடமதுரை, வேடச்சந்தூர், எரியோடு, நிலக்கோட்டை, ஆத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. எனவே தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் இதுபோன்று சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.